ஆறுமுகம் ஆனபொருள் நீயருள அதிபராசக்தி சிவப்பரம்பொருளே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் அத்துரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. வணக்கம். மகாலய பட்ச தினமானது நடந்து கொண்டிருக்கிறது. ஆவணி மாத பௌர்ணமி முடிந்து இந்த தேய்பிறை 15 நாளில் அமாவாசை வரையிலும் உள்ள நாள் ரொம்ப விசேஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் லைஃப்பை என்டையர்லி சேஞ்ச் பண்ணக்கூடிய காலம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் அப்பா அம்மா நமக்காக எல்லாமே பார்த்து நம்மளை கவனித்து கொண்டார்கள். நம்மளை பெற்று எடுத்து வளர்த்து வாலிபமாக்கி நல்ல திருமணமெல்லாம் செய்து கொடுத்து நம்முடைய குழந்தைகளை எல்லாம் பார்த்து கொண்டு அவர்கள் இறந்து போனார்கள். நமக்காகவே வாழ்ந்தவர்கள். அப்படி நமக்காக வாழ்ந்து நம்மை விட்டு சென்றவர்கள் இந்த மகாலயம் அப்படின்னா மேலேருந்து இறங்கி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இறந்தவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 15 நாள் தங்கி இருந்து நம்மளோடு வாழ்ந்து விட்டு அப்போ நம்முடைய குறை நிறைகள்லாம் தெரிஞ்சுக்க சொல்லுவாங்க. கடவுள் கேட்பார், உன் மகனுக்கு செல்வாக்கெல்லாம் கொடுக்குறேன், அவன் தவறான வழியில் செயல்படுறான், அதனால் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னோடனே நீ என்ன பிள்ளை வளர்த்த, நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த பிள்ளை தகப்பெல்லாம் தாய் தந்தையர் பாட்டையும் போப்பாட்டையும் சொல்லுவான், எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி இப்படி இன்னும் இருக்க தாயை செய்யும், நாங்கள் போய் பார்த்து உணர்த்துகிறோம். இறைவன் மேலிருந்து யமதர்மராஜன் மூலமாக பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். போய் வாங்க எல்லோரும் போங்கன்னார். உருவமாக இருந்தால் வாசலில் நிற்போம், அப்பா வாங்கப்பா, சித்தப்பா வாங்க, அண்ணே வாங்க, அம்மா வாங்க, அத்தை மாமி வாங்கன்னு கூப்பிடுவோம். ஆனால் உருவம் இல்லாமல் தான் நிற்பாங்க. அப்போ வாசலில் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி தெளிக்கணும், கோலம் போடக்கூடாது, டெய்லி குளிக்கணும், அவங்களுடைய ஃபோட்டோவுக்கு வச்சு வணங்கணும், டெய்லி சாப்பாடு வைக்கணும், காக்காய்க்கு உணவு வைக்கணும், வீட்லேயும் ஒரு விளக்கு ஏற்றணும், கோவில்லையும் போய் அகல் விளக்கு ஏற்றணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். மது மாமிசம் சாப்பிடக்கூடாது, ஆண் பெண் உறவு கூடாது. அதற்கப்புறம் நம்ம முடி வெட்டக்கூடாது, கேளிக்கைகள் சந்தோஷங்களில் கலந்து கொள்ளக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மா நினைவு இறந்தவங்க நினைவாகவே இருந்து நம்ம ஒரு வேலையும் பார்த்து கொண்டு இப்படி இருந்தால் அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க, தங்கி இருப்பார்கள். நம்ம எப்படி குடும்பம் நடத்துகிறோம், நம்ம என்ன சிந்தனை இருப்போம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போ நம்ம குடும்பத்தினுடைய நல்லது கெட்டது எல்லாம் உணர்ந்துட்டு அப்புறம் அவர்கள் மேல் உலகம் சென்று போகும் பொழுது அவர்களுக்கு கடவுளிடத்தில் சொல்வார்கள், நாம் இந்த 15 நாட்களும் நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிட்டு வீட்டில் சண்டை போடாமல் எசலி போடாமல் அழுதுகிட்டு இருக்காமல் இப்படி பிறரை குறை சொல்லாமல் இறந்தவர்கள்லாம் நம்மளோடைய இருக்கிறாங்கிறதுங்கிற உணர்வுகளோடு இருந்தால் அவர்களை வழிபட்டால் நல்லது. இதில் தான் இந்த பரணி தீபம், பரணி நட்சத்திரம்னு வருது. மகாபரணின்னு பேர். அதாவது சாதாரண பரணி நட்சத்திரம், இன்றைக்கி அஸ்வினி நாளைக்கு பரணி. அதுக்கு யமதர்மராஜனுடைய நட்சத்திரம். அந்த யமதர்மராஜனை நினைத்து கொண்டு நீதியோடு நெறியோடும் தர்மத்தோடும் நமக்கு எல்லா செல்வங்களையும் தர வேண்டும், நம்ம குடும்பத்தில் யாரும் அகால மரணம் அடையக்கூடாது, இயற்கை மரணமாக இருக்கணும், நமக்கு யம வாதனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும், இங்கே மற்ற நாளில் திதி தர்ப்பணம் பண்ணலைனாலும் இந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் தவசத்தை மாதிரி செஞ்சால் அவர் ஏற்றுக்கொள்கிறார். யமனை சந்தோஷப்படுத்துகிறேன்னா ஏன் யம தீபம்னா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் பூமிக்கு போங்கன்னு சொல்கிறாரு பாருங்கள், அவர் யம தர்மராஜன். அவருக்கு ஒரு நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு தீபம். அது வீட்லேயும் தீபம் வைக்கலாம், மேலே மொட்டை மாடியில் ஒரு உயரமான இடத்துல நல்ல பூக்களால் அலங்காரம் பண்ணி ஒரு பெரிய அகல் விளக்கில் குளம்போல் எண்ணெய் விட்டு நம்ம நல்ல பெரிய திரி நிறைய போட்டு அதில் தாமரத்தண்டை திரியும் போட்டு நல்ல விளக்கு காற்றுக்கு இதுக்கு சமாளித்து ஆடுற மாதிரி அப்படி அமைச்சு ஏற்றியாச்சுன்னா மேலுலகம் போகுவதற்குரிய வெளிச்சத்தை நாம் இப்பொழுதே போட்டு விடுகிறோம். அப்போ நம்ம போகும்போது நாம் செய்கிற புண்ணியம் போல் யமதர்மராஜன் நமக்கு வரக்கூடிய பாதையை காட்டுகிறார். அது மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் சூசைட் பண்ணி இறந்தவங்க, பாய்சன் அடித்து இறந்தவங்க, குழந்தையாக இருக்கும்போது இறந்தவங்க, குழந்தை பிறந்து இறந்தவங்க, மாசமாக இருந்து இறந்தவங்க, ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், செக்கப் பண்ணலான்னு நினச்சி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. போன உடனே அங்கேயே இறந்தல்,
நோய் கொண்டு வீட்டுக்கு திரும்பாமலேயே போனவங்க, சிகிச்சை ஃபெயிலியராகி இறந்தவங்க, இப்படிப்பட்டவங்க, சூசைட் பண்ணது, ஆக்சிடெண்ட்டு, மேலேருந்து கீழே தவறி விழுந்தது, இப்படி பிறரால் ஏவி விடப்பட்டு நோயில் படுத்து இறந்தது, இந்த மாதிரி அகால மரணம் அடைந்தவர்களுக்கெல்லாம் நாம் யம தீபம் ஏற்றி அவர்களுக்கு உணவை வைத்து வழங்கி வழிபட்டால் யம தர்மராஜனை கொண்டு போய் அவர்கள் கொடுப்பதாக ஒரு ஐதீகம். அதனால் இருள் உலகம், ஒளி உலகம், மேல் உலகம், பாதாள உலகம் தனியாக இருக்குது. அப்போ புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்கள் சீக்கிரமே மேல் உலகம் போயிடுவாங்க. பாவப்பட்ட ஜென்மங்கள் அழுந்தி வருந்தி நொந்து வந்து தண்டனை காலம் முடிஞ்ச பிறகு தான் மேல் உலகம் போவாங்க. அப்போ பெருமாள் கோயிலையும் சிவாலயத்திலையும் நம்ம கோபுரத்தில் கூட விளக்கேற்றலாம், கோபுரத்தில் வரிசையாக ஏற்றலாம். கேரளாவில் ஆவலி வரிசையாக விளக்கேற்றுவார்கள். அது மாதிரி நீங்கள் இந்த மகாலய பட்சத்து அன்னைக்கு, மகா பரணி அன்னைக்கு யம தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு மிகுந்த நன்மைகள் உண்டாகும். சித்தர்களுடைய ஜீவ சமாதியிலே வணங்கி வழிபட்டு என் மகன் சூசைட் பண்ணிட்டான், அவனுக்கு நம்ம செய்கிற தர்மங்கள்லாம் போகாதான், அதனால் நீங்களே கொண்டு போய் இருள் உலகத்தில் இருக்கிற என் பிள்ளைக்கு அன்னமும் தண்ணியும் கொடுங்க சாமின்னு கண்ணீர் விட்டு வழிபட்டால் சித்தர்கள் கருணையோடு கொண்டு போய் சேர்ப்பார்கள். உலகத்திற்கும் போகக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் சித்தர்கள். அதனால் இந்த வீடியோவை ரொம்ப நேரம் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதனால் இதெல்லாம் செய்யுங்கன்னு உங்களே அன்போடு கேட்டுக்கிறேன். இது செய்வதனால கொத்து கொத்தாக துன்பம் நீங்கும், மனச்சாந்தி உண்டாகும், நமக்கு நோயிலிருந்து விடுபடலாம், நமக்கு குழந்தைகளும் நல்ல குணத்தோடு வளர்வார்கள். எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்குறீங்களே இல்லையோ, நீங்களே நல்ல பண்போடு குணங்களோடு இப்படிப்பட்ட விழாக்களை எல்லாம் முறையாக நின்று நடத்தி அவர்களுக்கு அதை வழிகாட்டி விட்டு சென்றால் சிறப்பாக இருக்கும். நாளைய பித்தர்களாகிய உங்களுக்கு நாளை நீங்களே பூமிக்கு வர வேண்டுமானால் உங்கள் பிள்ளை கதவை திறந்து இந்த பண்பாடை அவன் கடைப்பிடிக்கணும். பிள்ளையோருக்கும் குழந்தைகளுக்கும் இதை சொல்லி வைங்க. மறக்காமல் யமதீபம் ஏற்றுங்க, வழிபடுங்க. நன்றி, வணக்கம்.